மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். 100 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பு சார்ந்த பல்வேறு தலைப்புகளை நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பொதுவாகவே பேச போகிறோம். ஏன்னா இன்றைக்கி 12th ரிசல்ட் வந்திருக்கு. நிறைய மாணவர்கள் சென்டம் எடுத்திருக்காங்க. இதனால் கட் ஆஃப் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அப்படி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வழக்கம் போல் இந்த ஆண்டும் ஆண்களை விட பெண்களே அதிக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மாலை முரசு தொலைக்காட்சி சார்பாக முதல்ல மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் தோல்வி அடைந்த மாணவர்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்காக அடுத்தடுத்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் தேர்வு எழுதி வெற்றி பெறவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கனால நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கலாம். நம்ம இன்றைக்கி விருந்தினரை வரட்டு விட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி அரங்கத்துக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய விருந்தினர் யாருன்னு கேட்டிங்கன்னா கல்வியாளர் பால் பிரதாப் ஜெயராஜ் அவர்கள். உங்களது சந்தேகங்களை திரையில் தெரியக்கூடிய எண் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க விருந்தினர் வரவிட்டு விட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். உலகெங்கும் உள்ள மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி 12th ரிசல்ட் வெளியாக இருக்குது. ஸோ எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா இருக்குது. தேர்ச்சி சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு 95 தாண்டி போயிருக்கு. நல்லா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மாணவிகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுனால அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. சம வாய்ப்பு இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்களால முன்னேறி வர முடியுன்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வருஷம் அப்படி வந்துட்டுருக்குது. ஸோ நல்ல ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அரசு பள்ளிக்கூடங்கள்லேயும் நல்ல ஒரு தேர்ச்சி சதவீதம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சென்னையை பின்னால் தள்ளிட்டு தள்ளி இருக்கிற மாவட்டங்களெல்லாம் சென்னையை தாண்டி முன்னால் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறதும் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே நல்ல விதமாக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அவங்கள தயார் பண்ண ஆசிரியர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் போய் சேரணும். அவங்களுக்காக கூடவே கஷ்டப்பட்ட பெற்றோர்கள், குடும்பத்தினர் எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மேற்கொண்டு யாருமே சோர்வு பெற வேண்டாம். தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கூட நம்ம அடைஞ்சிட்டோம் ஒன்று அப்படின்னு நினைக்க வேண்டாம். வாழ்க்கையில் நம்ம என்றைக்குமே ஒரு பிகினர்ஸ் ஆட்டிடியூடோடு தான் இருக்கணும். தொடர்ந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு பசியோடையே இருந்துக்கிட்டே இருக்கணும். இனி வரப்போகிற நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள் தான். எந்த ஒரு லெவலில் நம்ம படித்து தேர்ச்சி பெற்றிருந்தாலும் உலகம் ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டே வருது. எல்லாமே மாற்றம் ஒன்று தான் நிலையானதுன்னு முன்னாலெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதிவேகமான மாற்றம் ஒன்று தான் நிலையானதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாமே மாறிட்டு இருக்க சூழ்நிலையில் எப்படியோ நம்ம படிச்சுட்டே தான் இருக்கணும். அதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி. வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா தரப்புலையும் மாணவர்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. வெறும் பெண்கள் பள்ளிகள்லையும் நல்லா பண்ணியிருக்காங்க. கோஎட் ஸ்கூல்ஸ்லேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா விதத்துலையும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா பிரிவு மாணவர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த கோவிட்காக சென்ற ஆண்டு அதுக்கு முந்தின ஆடெல்லாம் கொஞ்சம் பின்னால் போயிருந்தால் கூட இந்த ஆண்டு சென்டம் வாங்கினதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் வாங்கியிருக்காங்க. நிறையவே வாங்கியிருக்காங்க. எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். நல்ல சார். நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம் சார். நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நல்லது சுபஸ்ரீ. உங்கள் சந்தேகம்னா சார்ட்ட கேட்கலாம். மார்க் 469 இருக்கேன். ஓகே. டாப் 34 வருது. இன்ஜினியரிங்ல சிஎஸ்சி மாதிரி கிடைக்குமா? எந்த கல்லூரி கிடைக்குமான்னு கேட்குறீங்க? ஓகே. ஸோ அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். உங்களுக்கான ஒரு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஸோ இப்போ இவங்க கிண்டிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. ஜெயஸ்ரீ இல்லைங்களா? கால் பண்ணி அவங்க மதிப்பெண்களை சொல்லி ஒரு கிடைக்குமான்ட்டு முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்கள். பாஸ் பண்ணியிருக்காங்க 12th. நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையணும். நல்ல வெற்றிகரமாக அவங்க ஒரு சாதனையாளராக வரணும்னு நம்முடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்தலாம். ஸோ அடுத்தது ஒரு நல்ல கல்லூரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா கல்லூரியுமே ஒரு சிலபஸ் அடிப்படையில் தான் போயிட்டுருக்குது. இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரி எவ்வளோ தான் முயற்சி எடுத்தாலும், எவ்வளோ நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணாலும், எந்த கம்பெனி அங்கே ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வருவாங்கன்றது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வாய்ப்பு கிடையாது. வரப்போகிற கம்பெனி பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியா, இல்லை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா, இல்லை ஐடி கம்பெனியா, இல்லை டிசைன் கால் எடுக்க போகிறாங்களா, இல்லை பர்ச்சேஸ் கால் எடுக்க போகிறாங்களா, இல்லை ப்ரொடக்ஷன் கால் எடுக்க போகிறாங்களா, இல்லை மெயின்டெனன்ஸ்க்கு எடுக்க போகிறாங்களான்னு எதுவுமே அவங்களால ஒரு தீர்மானத்துக்கு வரவே முடியாது. ஸோ ஒரு காமன் சிலபஸ் வச்சு தான் நடத்துவாங்க. இப்போ ஒருவேளை இவங்க மெக்கானிக்கல் சேர்றவங்களா இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்றவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரிவை சேர்ந்து படிக்கிறவங்களா இருப்பான். ஸோ அந்த கல்லூரிக்கு எவ்வளோ தான் ஆர்வம் இருந்தாலும்
ஆட்டோமொபைல் தான் வருதுன்னு நிச்சயமாக தெரிஞ்சாலும் ஆட்டோமொபைலில் டயர் 1 வருமா, டயர் 2 வருமா, டயர் 3 வருமா, என்ன மாதிரி கம்பெனி வரும், எந்த அளவுக்கு அந்த கம்பெனியில் சிஸ்டம்ஸ், ப்ராக்டிசஸ், ஆட்டோமேஷன் இருக்குன்றது எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு லெவலுக்கு தான் இவங்களை தயார் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம நம்பி போகலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கல்லூரி நல்ல கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கல்லூரியில் தேர்ச்சி சதவீதம் அதிகமாக இருக்குதுன்றது கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சில கல்லூரிகளில் எடுத்த எடுப்பிலே சொல்லுவாங்க, எங்கள் கல்லூரி மாணவர் தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வந்தாங்க, நாங்கள் தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு 10 ரேங்க்ஸில் 3 ரேங்க் பிடிச்சோம் அப்படின்வாங்க. அது வந்து ஒரு சிறந்த அளவீடு கிடையாது. அதுவும் ஒரு அளவீடு தான், பட் சிறந்த அளவீடு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 மாணவர்கள் நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. பட் தேர்ச்சி சதவீதம் நல்லா இருக்குன்னா பயிற்சி நல்லா இருக்குன்ற மாதிரி அர்த்தம். அதை ஒன்று பார்த்துக்கலாம். அடுத்தது நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். பிளேஸ்மெண்ட் வந்து நிறைய கல்லூரியில் 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்றவாங்க. அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி கேட்கணும். 100%னா படிக்கிறவங்க ஃபைனல் செமஸ்டருக்கு போகிறவங்க ஒரு 800 பேர் இருந்தால் 800 பேரும் பிளேஸ் ஆகிடுறாங்களா, இல்லை 800 பேரில் அவங்க ஒரு 300 பேரை தான் பிளேஸ்மெண்ட்டுக்கு உட்கார வச்சு 300 பேருக்கு தான் பிளேஸ்மெண்ட் கிடச்சி அதை தான் 100%ன்னு சொல்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதையும் 100ன்னு தான் சொல்லுவாங்க. அதை நம்ம உன்னிப்பாக கேட்க போய் தான் நமக்கு தெரிய வரும் 800 பேருக்குமே வேலை கிடச்சிச்சா, இல்லை பாஸ் அவுட் ஆகிற 8000 பேரில் ஒரு 700 பேருக்கு தான் வேலை கிடச்சி அதை தான் 100%ன்னு சொல்கிறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கட்டமாக ப்ராஜெக்ட் பண்ணும்போது, நல்ல கல்லூரியில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுற டைம்லேயே அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். 10,000, 15,000, 20,000. ரொம்ப பெரிய கல்லூரியாக இருந்தால் மாதத்துக்கான ஸ்டைஃபண்ட் வந்து சில லட்சங்களே கொடுப்பாங்க. இதே மாணவர்களாக தான் இருப்பாங்க, படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஃபஸ்ட் இயரில் அவங்க பிரேக்கில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வராங்கன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் இருக்கும்போது கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து 1 lakh, 2 lakhs, 3 lakhs, 5 lakhs எல்லாம் ஸ்டைஃபண்ட் தருவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்குதுன்ற மாதிரி. ஸோ அவ்வளோ இல்லைனா கூட ஒரு 15,000, 20,000 ஸ்டைஃபண்ட் கிடைக்குதா எல்லா மாணவர்கள் அப்படின்னா அது நிஜமாகவே சிறந்த கல்லூரி. இல்லை ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மாணவர்கள் தங்களாகவே தேடி போய் ப்ராஜெக்ட் அவங்க தேடி பிடிக்கணும் அப்படின்னோம்னா நீங்கள் அதை வருஷப்படுத்திக்கலாம். ஓகே, எந்த கம்பெனி எந்த கல்லூரியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்குது அப்படி ஒன்று. அடுத்தது சிலர் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை வேறு ஏதோ சேரும்போது ஒரு நோக்கத்தோடு சேருவாங்க. எப்படி சேருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக வரணுன்ட்டு இந்த ஆர்வத்தில் போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் அந்த காலேஜுக்கு வர கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸாக இருக்கும், இல்லை பிபிஓஸாக இருக்கும். அங்கே இவங்க போய் அவங்க இன்ஜினியரிங் ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியாமல் கூட போயிடலாம். ஸோ விதவிதமான கம்பெனிஸ் வருதுங்களா, விதவிதமான இண்டஸ்ட்ரீஸ் வருதுங்களா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்படின்றதும் அவங்க பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த கல்லூரி சிறந்த கல்லூரியாக இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். கொஞ்சம் நீங்கள் விசாரிக்கணும். ஏன்னா எல்லாரும் ஒரு சில க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் ரேங்க் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு முக்கியம் என்னென்னா, நம்ம தேர்ந்தெடுக்கிற பிரிவிலேயே நம்ம கெரியரை செட் பண்ண முடியுமா, நம்ம நல்ல விதமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா, நமக்கு நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை கிடைக்குமா, இதெல்லாம் தான் நமக்கு அவசியமான விஷயம். நல்லா சொல்லி கொடுப்பாங்களா, அது வந்து பாஸ் பர்சன்டேஜ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இன்றைக்கி ரிசல்ட் டே அப்படின்றனால ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இந்த நாளில் நிறைய நேர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம முடிஞ்ச அளவு கொஞ்சம் சுருக்கமாக, அதே நேரத்தில் ரொம்ப சுருக்கமாக இல்லாமல் போதுமான அளவு சொன்னோம்னா அடுத்த நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்கள் சொல்லுங்கள் சார், இணைப்பில் தான் சார் இருக்கீங்க, பேசலாம். என் பொண்ணு வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு சார். இப்போ வந்து ஏஐ ரொம்ப விட்டு விட்டு கேட்குதுங்க. பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பொண்ணு என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க? ஏஐயா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்களா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், உங்களுக்கான பதில் சொல்கிறோம். நிறைய இப்போ பேர் ஆர்வம் வந்து ஏஐயில் போயிட்டுருக்குது. எல்லாமே ஏஐ மயமாக்கப்பட்ட ஒரு விஷயமா போயிட்டுருக்குது. இன்னும் கூட அது வளர்ச்சி பெற்றுக்கிட்டே தான் இருக்கும், நாளடைவில் வளர்ந்துகிட்டே தான் வரும். பட் இன்னமும் நான் என்ன பரிந்துரை பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் படிக்கிறது நல்ல விஷயமா படும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட படிக்கலாம். ஏஐலாம் எப்போனாலும் நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏஐயில் போய்ட்டு நம்ம தனித்து போயிட வேண்டாம். பிற்காலத்தில் வேறு லைனுக்கு மாறி வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் படிக்கலாம், இல்லைனா நம்ம சொந்தமாக கூட சில சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி கூட நம்ம ஏஐ கற்றுக்கலாம். ஏஐன்னு நீங்கள் போய் சேர்ந்து படிக்கணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது, நிச்சயமாக அப்படி கிடையாது. நீங்கள் படிக்கிற பிரிவிலேயே படிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு ஏஐ கூட மாறி போக முடியும். ஓகே சார், அடுத்த நேருக்கு போயிடலாமா சார்? அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஹரிஹரன் பேசுகிறேங்க, பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். பாண்டிச்சேரியிலேருந்து ஹரிஹரன். சொல்லுங்கள் ஹரிஹரன், உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். டிவி பார்க்காம பேச முடியுமா? சொல்லுங்கள் ஹரிஹரன். வந்திருக்கு. ஓகே.
சார் ஆனா இப்ப எனக்கு எந்த காலேஜ் செலக்ட் பண்றதுன்னு தெரியல. சரி சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் கோர்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். சரி, நீங்கள் பாண்டிச்சேரி வாசியவா இல்லை சென்னையிலேருந்து இப்போ தான் பாண்டிச்சேரி போயிருக்கீங்களா தமிழகத்துலேருந்து? இல்ல தமிழகத்துல இருந்து பாண்டிச்சேரி இருக்கேன். ஓகே, அதனால் நீங்கள் பாண்டிச்சேரி குடியுரிமை மூலமாக நீங்கள் அங்கே சீட் வாங்க முடியாது அப்படி சொல்ல வரீங்க. தமிழகத்தில் தான் நீங்கள் சீட்டை சென்னையில தான் ட்ரை பண்ணலாம். சென்னையில் தான் ட்ரை பண்ணோம். 187 வந்திருக்கு. சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இவருக்கான பதில் நம்ம சொல்லலாம். ஸோ இவர் கால் பண்ணி ரொம்ப அழகாக கேட்டிருக்காரு, நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு, அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தலாம். அவர் வந்து கவுன்சிலிங்கின் அடிப்படையில் தான் முடிவு பண்ண முடியும் எந்தெந்த, ஏன்னா அவர் ஒரு சப்ஜெக்ட் விருப்பப்பட்டிருப்பார், அந்த சப்ஜெக்ட் எந்த கல்லூரியில் கிடைக்குது அமையுதுன்றதை பார்த்து தான் ஒரு 3-4 கல்லூரி இருக்கும் பட்சத்தில், இப்போ நம்ம முன்பு ஒரு நேருக்கு சொன்னோம் இல்லைங்களா, கொஞ்சம் விரிவாகவே நம்ம பேசிட்டோம், ஏன்னா எல்லாருக்கும் அது உபயோகமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவர் செலக்ட் பண்ண வேண்டிய மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரும். ஸோ நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு, நல்ல கல்லூரியில் கிடைக்கணும்னு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தலாம். நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்க சேலம்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா, அவங்க பேர் தெரிஞ்சு. எனக்கு பொண்ணு வந்து 100 கட் ஆஃப் சார். அவங்களால டிகிரி எடுத்து படிக்க முடியுமான்னு சொல்லுங்க. மறுபடியும் சேலத்துலேருந்து கால் பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணு கட் ஆஃப் எவ்வளோங்க? 100. இப்போ என்ன எடுத்து படிக்க முடியுமான்னு கேட்குறீங்க? என்ன படிக்கணும்னு ஆசைங்க? கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள். ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். சரி, படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால் நிச்சயமாக படிக்கலாங்க, படிக்கக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது. எல்லாமே மாறக்கூடிய விஷயங்கள் தான். இது நாள் வரைக்கும் கவனம் இல்லாதவங்க கூட எடுத்து படிக்கலாம். ஆனால் மேற்கொண்டு வேலைக்கு போகிறதுல சில சிக்கல் இருக்குது. பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வேலைக்கு எடுக்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, 10th மார்க்ஸ் 80% மேலே இருக்குதான்றது கேட்பாங்க. அது இல்லாத பட்சத்தில் மேற்கொண்டு எவ்வளோ நம்ம முனைப்பு தெரியப்படுத்தி நம்ம படித்தாலும், வரப்போகிற நாட்களில் ஒரு செமஸ்டரில் 80% வாங்கினாலும் 12th இல்லை 10th இல்லை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருந்துகிட்ருக்கோம். நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். படிக்க முடியுமானா நிச்சயமாக அவங்க முயற்சி பண்ணால் முடியாது எதுவும் கிடையாது, படிக்க முடியும், எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு உண்டு. வேறு எதில் அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதுன்றது அதை பொறுத்து அவங்க போகலாம். குறிப்பாக நீங்கள் கேட்ட சப்ஜெக்ட்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து வெளிப்படையாக என்ன நடக்குதுன்னு புரியாது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒரு மிஷின் இயங்குறத பார்த்தீங்கன்னா அதில் ஒரு புள்ளி இருக்கும், ஒரு லீவர் இருக்கும், பார்த்தா புரியும். பட் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு டிரான்சிஸ்டருக்குள்ளேயோ இல்லை ஒரு ஐசிக்குள்ளேயோ ஒரு டயோட்குள்ளேயோ என்ன நடக்குதுன்னு கடைசி வரைக்கும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் அதில் கொஞ்சம் சிரமங்கள் ஜாஸ்தி. ரொம்பவே ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு பிரிவை தேர்ந்தெடுக்கணும். ஓகே சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர் வந்து தொலைக்காட்சியை பார்க்காம தொலைக்காட்சி வந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஃபோனில் கவனம் செலுத்தி பேச முடியுமா? ஓகேம்மா, உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார் நான் இப்போ 177.5 மார்க் பேராமெடிக்கலுக்கு வாங்கியிருக்கேன் சார். சரிம்மா, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்கலான்ட்டு சார். சரி, ரொம்ப அழகாக அழைச்சி கால் பண்ணுறாங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பேராமெடிக்கல் சேர்ந்து படிக்கணுன்றாங்க. பேராமெடிக்கலில் வந்து ஏகப்பட்ட படிப்பு பிரிவுகள் இருக்குது. நர்சிங் வந்து பேராமெடிக்கலில் சாதாரணமாக சேர்க்க மாட்டாங்க. நர்சிங் தனி, பேராமெடிக்கல்னால் ஃபிசியோதெரப்பி, நியூக்ளியர் மெடிசன், ஆக்குபேஷனல் தெரப்பி, இதெல்லாம் தான் பேராமெடிக்கல் அப்படின்வாங்க. மெடிக்கல் இமேஜிங் சயின்சஸ் இதெல்லாம் தான் பேராமெடிக்கல்வாங்க. நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் நீங்கள் தேர்வு செய்யும்போது நான் என்ன பரிந்துரை பண்ணுவேன்னா, தனியாரோ அரசோ எங்கே சேர்ந்தாலும் குறைஞ்சது அந்த கல்லூரி வந்து ஒரு 500 பெட்டாச்சும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்கணும். 500 மேற்பட்டு இருந்தால் நீங்கள் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். அவங்க வரக்கூடிய பிரச்சனைகளுடைய எண்ணிக்கையும் கூடுதலாக இருக்கும். அதனால் உங்களுக்கு படிப்பும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதிலெல்லாம் நிறைய விஷயம் நீங்கள் அந்த மாதிரி தான் கற்றுக்க வேண்டி இருக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த பிரிவு அப்படின்றது நாங்கள் கேட்கல. அந்தந்த பிரிவுக்கு ஏற்ற மாதிரி தான் கட் ஆஃப் அமையும். ஓப்பன் காம்படிஷனுக்கு ஒரு மாதிரி அமையும், பேக்வர்ட் கம்யூனிட்டி முஸ்லீமுக்கு ஒரு மாதிரி அமையும், பேக்வர்ட் கம்யூனிட்டி ஒரு மாதிரி அமையும், மோஸ்ட் பேக்வர்டுக்கு ஒரு மாதிரி அமையும், எஸ்சி எஸ்டிக்கு வேறு மாதிரி அமையும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நிறைய பேர் வேறு கோர்ஸ் கிடைக்க விட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் பின்னால் தான் வரும். அப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி நீங்கள் தேர்வு செய்யும்போது ஒரு 500 பெட் ஆச்சா இருக்கிற ஒரு மருத்துவமனையோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு பேராமெடிக்கல் காலேஜை தேர்ந்தெடுங்க. இல்லை சார், அடுத்த நேர் இல்லை சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கள், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
கஸ்தூரி சார் என் பேரு. நல்லம்மா, உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட பையன் கேட்கலாம். வந்து ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க மேடம், கஸ்தூரி மேடம் சொல்லுங்க. என் பையன் வந்து இப்போ 330 எடுத்திருக்கான் சார். சரிங்க. கட் ஆஃப் வந்து 116. சரிங்க. இப்போ ஃபாரன்சிக் எடுக்கணும்னு சொல்கிறான், அதை எந்த காலேஜில் அப்ளை பண்ணலான்ட்டு. ஃபாரன்சிக் சயின்ஸ் எடுத்து படிக்கணும்னு விருப்பப்படுறாருங்களா? ஆமாங்க சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், உங்களுக்கான பதில் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இவங்க ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கணுன்ற மாதிரி விருப்பம் தெரியப்படுத்துகிறாங்க. நல்லது, படிக்கலாம், தவறு கிடையாது. சில கல்லூரிகளில் மட்டுமே தான் ஃபாரன்சிக் சயின்ஸ் இருக்குது. இருந்தாலும் பெரிய அளவில் ஃபாரன்சிக் சயின்ஸில் நம்ம சாதனை புரியணும்னா நம்ம ஒரு மருத்துவ படிப்போ இல்லை ஒரு டென்டல் படிப்போ இந்த மாதிரி படிச்சுட்டு அப்புறம் ஃபாரன்சிக் சயின்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணால் நல்லபடியாக பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக சயின்சஸ் எல்லாம் படிக்கிறோன்னா ஒரு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி பேக்ரவுண்டோடு போகிறது நல்லது. பெரும்பாலான வேக்கன்சிஸ் அரசு சார்ந்த நிறுவனத்தில் வர்றதுனால அவங்க இப்படிப்பட்ட கல்வி முறையை தான் எதிர்பார்க்குறாங்க. வெறும் பிஎஸ்சி, எம்எஸ்சி, இன்டகிரேட்டட் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படி வரக்கூடிய விளம்பரங்கள்லாம் ரொம்ப குறைவு. ஆனால் இது மட்டுமே உலகம் இல்லை. இங்கே படிச்சுட்டு வெளிநாடு போகணுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படி கூட முயற்சி பண்ணலாம். இங்கேயே கூட காலங்கள் மாறும். இங்கே கூட நீங்கள் ஆர்வத்தினால நீங்கள் அதிகமாக படித்து தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் இன்னொரு இடத்துல கூட போய் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு பசினால கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்சிக்க முடியும். பட் இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லதுன்றதுனால தான் இந்த தகவலெல்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் யோசிங்க. ஃபாரன்சிக் சயின்ஸ் சேரலாம். பட் அந்த ட்ராக்கில் இப்போவே போகிறதுக்கு பதிலாக ஒரு கெமிஸ்ட்ரி அப்படி படிச்சுட்டு போகலாமா அப்படின்றது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிடிஎஸ், எம்பிபிஎஸ் இந்த மாதிரினாலும் ஓகே. பட் மதிப்பெண்கள் அதுக்கு ஒத்துழைக்குமான்றது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறீங்க. நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் மகேஸ்வரி. சொல்லுமா, உங்கள் சந்தேகம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட கட் ஆஃப் வந்து 176. நான் இன்ஜினியரிங்க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல கவுன்சிலிங் போக முடியுமா? மகேஸ்வரி, அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி, எங்களுடைய வாழ்த்துக்கள். இவங்க கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா 176 வாங்கியிருக்காங்க கட் ஆஃப். கவர்மெண்ட் கல்லூரியில் கிடைக்குமான்றாங்க. நிறைய பிரிவுகள் இந்த வருஷம் கூடுதலாக வேறு கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்துருக்காங்க. அவங்க என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறாங்கிறத பொறுத்து அவங்க கவுன்சிலிங் நிச்சயமாக அப்ளை பண்ணணும், பண்ணாமல் விடக்கூடாது. கவர்மெண்ட் காலேஜுக்கும் அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் காலேஜ் கீழே இருக்க கோட்டாக்கும் அவங்க அப்ளை பண்ணணும். ஸோ இது எல்லாமே அப்ளை பண்ணி கவுன்சிலிங் மூலமாக அவங்களுக்கு தெரிய வரும். ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் எல்லாமே இருக்குது. நிச்சயமாக அவங்க முயற்சி பண்ணி பார்க்கணும். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. அவங்க எந்த பிரிவுன்னு நம்ம கேட்குறதில்ல நம்ம நிகழ்ச்சியில். அந்தந்த பிரிவுக்கு கட் ஆஃப் மார்க்கு வேறுபடும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சீட் கிடைக்கணும்னு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திடலாம். நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, பேசலாம். உங்கள் பேரை சொல்லிட்டு சார்ட்ட கேள்வி கேட்கலாம். என் பேர் ரேணுகா, திருவண்ணாமலை. நேர் டிவி பார்க்காம கொஞ்சம் தள்ளி வந்துட்டு பேசினா கொஞ்சம் அனைவருக்கும் நல்லதாக இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த நேர் இருக்காங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பாப்பா வந்து முடிச்சிருக்காங்க. சரிங்க. காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. சரிங்க. 563 மார்க் எடுத்திருக்காங்க. பிரமாதமான மார்க்குங்க. உங்களுக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமான மார்க்குகள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், உங்களுக்கான பதில் சொல்கிறோம். இவங்க வந்து திருவண்ணாமலையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. 560க்கு மேலே மார்க் வாங்கியிருக்காங்க காமர்ஸ் குரூப்பில். மேற்கொண்டு என்ன படிக்கலான்றாங்க. சிஏ பண்ணணுன்ற ஆர்வம் இருக்குது. 12th முடிச்சுட்டு அப்படியே சிஏ போகலாம். ஆனால் நான் அதை பெரும்பாலும் பரிந்துரை பண்ணுறதில்ல. கல்லூரி வாழ்க்கையும் ஒரு அவசியமான ஒரு விஷயம். காமர்ஸ் படிக்கும்போது அவங்க ஜென்ரல் எடுத்து படிக்கட்டும். சிஏ அந்த மாதிரிலாம், சிஎஸ் இதெல்லாம் எடுத்து படிக்க வேணாம். ஜென்ரலுக்கான முயற்சி பண்ணட்டும். திருவண்ணாமலையில் பெரிய அரசு கல்லூரி இருக்குது, வேறு நிறைய கல்லூரிகள் இருக்குது. நிச்சயமாக இடம் கிடைக்கும். அது எடுத்து படிக்கட்டும். படித்த பிறகு அவங்க சிஏ பண்ணுறதுக்கான அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்ந்து போகலாம். ஓகே சார், 12th முடிச்சுட்டு படிக்க வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. 12th முடிச்சுட்டு ஒரு டிகிரி பண்ணி ஒரு கல்லூரி வாழ்க்கையும் ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதை பறிச்சிடக்கூடாது நம்ம. ஓகே சார், நல்ல சார். அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, பேசலாம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம். என் பேர் நித்யஸ்ரீ, நான் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க நித்யஸ்ரீ. என்னோட கட் ஆஃப் மார்க் வந்து 188. 188 கட் ஆஃப். வாழ்த்துக்கள், நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. உங்கள் கேள்வி என்னங்க?
நான் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எந்த காலேஜ் படிச்சா பெஸ்ட் காலேஜ் எந்த காலேஜ்? ஓகே ஓகே ஓகே. ஸோ 188 தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், உங்களுக்கான பதில் சொல்கிறோம். ஸோ இவங்க இந்த நேரம் ரொம்ப ஆர்வமாக கேட்டிருக்காங்க எந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. உங்களுக்கு நிறைய கல்லூரியில் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வெளியூர் போய் படிக்கிறதுனா தான் நம்ம நிறைய யோசிக்க வேண்டியிருக்கும். பட் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அரசு கல்லூரியில் இடம் கிடைக்குதான்னு பாருங்கள், இல்லை அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரியில் இடம் கிடைக்குதான்னு பாருங்கள். பொறியியல் கல்லூரியிலையும் அப்படிப்பட்ட கல்லூரிகள் உண்டு. ஸோ அப்படி கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லை தனியார் போகிறீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு அருகாமையில் பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப வருஷமாக எல்லா காலேஜஸ்லேயும் இருக்குது. நீங்கள் சேர்கிற கல்லூரியில் ஒரு 20 வருஷமாச்சும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குதான்னு பார்த்து சேருங்க. இப்போ புதுசாக அந்த டிபார்ட்மெண்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா நீங்கள் அங்கே சேர வேண்டாம். ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அந்த டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்குதுன்னா நீங்கள் நிச்சயமாக சேரலாம். 20 வருஷமாக பாஸ் பண்ணி போன ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வருவாங்க, ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க தயாராக இருப்பாங்க. அந்த காலேஜில் அந்த டேட்டா பேஸ்லாம் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே சார். என் சைட்லேருந்து ஒரு கேள்வி சார். இப்போ அவங்க கேட்டிருந்தாங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க பிஇ பிடெக் என்ன வேறுபாடுன்னு சொல்கிறப்போ எல்லா சிலபஸும் ஒன்று தான், ரெண்டும் வேறுபாடு கிடையாது, ரெண்டுமே எதுனாலும் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஇ பிடெக் உங்கள் பார்வையில் எப்படி சார் வேறுபடுதா? நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் உண்டு. ஏன்னா நம்ம ரெண்டுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற டேர்மாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிஇனாலும் பிடெக்னாலும் நம்ம ஒன்றா தான் யூஸ் பண்ணுறோம். வேலைக்கு விளம்பரம் பண்ணும்போதும் நிறைய நிறுவனங்களில் பிஇ இல்லைனா பிடெக் படித்தவங்க விளம்பரம் பண்ணோன்னுவாங்க. இந்த பெரிய பெரிய கல்வி நிறுவனம்லாம் ஆரம்பிக்கும் போதே அவங்க பிடெக்குன்னு தான் ஆரம்பித்தாங்க, அவங்க பிஇயே வச்சுக்கிறது இல்லை. இந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்க அஃபிலியேட்டட் காலேஜஸில் தான் பிஇன்னு வச்சாங்க. இந்த பிடெக்குன்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக அதை ஃபைன் டியூன் பண்ணுறாங்க. பிஇன்றது மோர் ஃபார் அகடமிக்ஸ், ப்ராஜெக்ட்ஸே வேறுபடும், இன்டர்ன்ஷிப்பே வேறுபடும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் பணிபுரிகிற ஆசிரியர்கள் கூட ரெண்டுமே ஒன்றுன்ற மாதிரி தான் யோசித்து கூட பணிபுரிவாங்க. பட் அப்படி கிடையாது, ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிலபஸே அந்த மாதிரி தான் அமையும். இது மோர் இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்டாக இருக்கும் பிடெக்கு, இது மோர் அகடமிக்காக இருக்கும். ஆனால் நாளடைவில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூட அஃபிலியேட்டட் காலேஜஸில் கூட சில பிரிவுகளுக்கெல்லாம் பிடெக் அப்படின்றாங்க. எப்போ பிடெக்குன்னு சொல்கிறோமோ அந்த ஒரு இது அதில் உள்ள அடங்கணும், மோர் இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்றது தான் எதிர்பார்ப்பு. கொஞ்ச நாளில் அது டைல்யூட் ஆகி ரெண்டுத்துக்குமே மழுங்கி போயிடுச்சு, வித்தியாசமே இல்லாத அளவுக்கு போயிட்டுருக்கு. பட் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வத்தில்னு பார்க்கும்போது இதுதான் அதுக்கான ஒரு வித்தியாசமாக நம்ம பார்க்க முடியும். ஓகே சார். பட் இன்னும் இந்த டாப் இன்ஸ்டியூட்ஸில் பிடெக்னா அவங்க பிடெக் தான் மீன் பண்ணுறாங்க, அது வேற இது வேற. ஓகே, ரெண்டுமே வேற வேற. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேரம் போயிடலாம். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்கள் வேலூர் சார். பேசலாமா? உங்கள் சந்தேகம் சார்ட்ட கேட்கலாம். அதான் சார் இந்து பாரதி சார். நல்லதுமா, கேட்டுருச்சு உங்கள் பேர் கேட்டது. தொடர்ந்து நீங்கள் உங்கள் சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம். சார் இந்து பாரதி சார், 12th ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க. 410 சார் உங்களுக்கு மார்க்கு. ஓகே, இதுக்கப்புறம் அந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் சார். உங்களுடைய இணைப்பில் கொஞ்சம் கோளாறு இருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் நல்ல சிக்னல் கிடைக்கிற இடத்துல பேசுங்க. நம்ம அடுத்த நேருக்கு போயிடலாம். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நீங்கள் டிவி பார்க்காம பேச முடியுமா? கொஞ்சம் தள்ளி வந்துருங்க சார். அடுத்தடுத்து காலர்ஸ் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஓகே சார், இந்த இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம அதாவது அந்த இந்து பாரதி அவங்க சொன்ன வரைக்கும் என்ன புரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்லேருந்து கால் பண்ணுறாங்க, 411 போல் வாங்கியிருக்காங்க, 600க்கு சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கான்றாங்க. மேற்கொண்டு என்ன படிக்கலான்றாங்க. அவங்க சயின்ஸில் ஆர்வம் இருந்ததுனால சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பேசிக் சயின்ஸஸும் எடுத்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா கணிதம் படிச்சிருந்தாங்கன்னா இன்ஜினியரிங் போகிறத பற்றி அவங்க யோசித்து பார்க்கலாம். இல்லை பேராமெடிக்கல் சயின்சஸ் இந்த சைட்லேயும் அவங்க பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கணுன்னாலும் அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். வெள்ளூரில் நிறைய கல்வி மையங்கள் இருக்குது, நீண்ட காலமாக சேவை புரிஞ்சிட்டு வர கல்வி மையங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்தை அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஓகே சார், அடுத்த நேர் இருக்காங்க, அவங்க போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கள் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வியை சார்ட்டு கேட்கலாம். தொலைக்காட்சியை பார்க்காம பேசுங்க சார். ஹலோ, சொல்லுங்கம்மா, பேசலாம். ஹலோ, சொல்லுங்கள் சார், இணைப்பில் தான் இருக்கீங்களா? பேசலாம். திண்டுக்கல் மாவட்டம் கணீஸ்வரன் பேசுகிறேன். கணீஸ்வரன், சொல்லுங்கள் கணீஸ்வரன், உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்டு கேட்கலாம். 146 கட் ஆஃப் எடுத்திருக்கேன், இன்ஜினியரிங் எடுக்கலாமா? 146 எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். இன்ஜினியரிங் எடுக்கலாமா? உங்கள் ஆர்வம் தான், நீங்கள் சேர்ந்து படிக்கலாம்.
ஆனால் மேற்கொண்டு நம்ம முன்பு ஒரு நேருக்கு சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வரும்போது தொடர்ந்து 80% மதிப்பெண்கள் இருக்குதா அப்படின்றது பார்க்குறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள். இது மட்டுமே உலகம் கிடையாது. இதெல்லாம் தாண்டி உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா நிறுவனங்களும் 80% பார்த்து எடுக்கிறது இல்லை. நிறைய நிறுவனங்கள் யார் வந்தால் நல்லா கற்றுப்பாங்க, யார் எங்களோட நிறைய நாள் பயணம் செய்வாங்க, யார் நம்மளுக்கு கற்றுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில், இப்படிலாம் பார்த்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இது நீங்கள் ஒரு சீட் கிடைக்குதான்னு பாருங்கள். நிறைய சீட்ஸ் இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கோட்டாவில் ஒரு சீட் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சீட்டை தேர்ந்தெடுத்து படிங்க. இதுக்கு நீங்கள் செலவு பண்ணி ஒரு சீட்டுக்கு நீங்கள் அதிகமாக ஃபீஸ் கொடுத்து சேர வேண்டாம். சார் இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ சொல்கிறாங்க, இன்ஜினியரிங் சொல்கிறாங்க, மெடிக்கல் சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளேயே உழண்டுட்டே இருக்காங்களே. ஸோ இதுக்கான காரணம் என்ன? வேலைவாய்ப்பு மட்டும்தான் காரணமா, இன்னொன்று சம்பளம், இந்த 2 மட்டும்தான் காரணமா? நிச்சயமாக இது 2 தான் முக்கியமாக அவங்களும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா படிச்சுட்டு எல்லாரும் சமூக சேவையில் இறங்க போகிறதில்ல. எல்லாருக்கும் ஒரு வேலை வேணும், ஒரு நல்ல சம்பளம் வேணும். சுற்றி இருக்கவங்களையும் பார்க்குறாங்க. எல்லாரும் இந்த துறையை சார்ந்தே தான், அவங்களுக்கு தான் ஒரு மதிப்பும் சமுதாயத்தில் இருக்குது. ஸோ அதை நோக்கி போகிறாங்க. பட் இதை தாண்டி இன்றைக்கி எனக்கு ஒரு கால் பார்த்திங்கன்னா அதிகமான மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. 581 600க்கு. ஆனால் சைக்காலஜி படிக்கணும், நல்ல ஒரு விருப்பம்தான். நானும் அவங்கள ஊக்குவித்து தான் சொன்னேன். ஸோ அது மாதிரி சில பேர்லாம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, பார்த்துருக்கேன். வேறு மாணவர்கள் கூட பார்த்துருக்கேன். சில பெரிய சீட்ஸ் எல்லாம் கிடச்சா கூட இல்லை நான் இது தான் படிக்க போகிறேன், இந்த கல்லூரியில் தான் சேர்ந்து படிக்க போகிறேன், அப்படி அவங்க போவாங்க. பட் எல்லா துறைகள்லையும் வாய்ப்பு இருக்குது. கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும், கவனம் சிதறாமல் உழைக்க வேண்டியிருக்கும். ஒரு குறுகிய பார்வையில் பார்க்காம தமிழகத்துக்குள்ளே மட்டும் இருக்கணும் அப்படிலாம் பார்க்காம மேலே நாடுகளுக்கெல்லாம் போய் பணிபுரியத்துக்கு தயாராகிட்டாங்க, படிக்க தயாராகிட்டாங்கன்னா நிறையவே வாய்ப்புகள். இதுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு மாணவர் சைக்காலஜி எடுக்க விருப்பறாங்கன்னு. ஆனால் இந்த மாணவர் மாதிரி மற்ற மாணவர்களுடைய பேரண்ட்ஸும் அவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து படி, உனக்கு விருப்பப்படுறதை எடுத்து படி. ஒரு உண்மை சம்பவத்து மூலமாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு டிஐஜியோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது சொல்லிட்டு இருந்தார், ஒரு தெஃப்டில் ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க. அந்த பையன் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் முதல் இடம், டிஸ்ட்ரிக்டில் முதல் இடம், அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருச்சு. அவங்க அப்பாவும் டாக்டர், அம்மாவும் டாக்டர், அண்ணனும் டாக்டர் படிக்கிறாங்க, அக்காவும் டாக்டர் படிக்கிறாங்க. அவங்க சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வேறு இருக்குது. இந்த பையனுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அவங்க வீட்டில் போய் கேட்டதுக்கு அவங்க வீட்டில் மெடிசன் படிங்கன்னு சொன்னது. ஸ்கூலில் போய் பிரின்ஸிபலை கேட்டிருக்காங்க, அவங்க அப்பா சொல்கிறது தான் கரெக்ட், போய் படிங்கன்னு. இவன் வழி மாறி போயிட்டு தேவையில்லாத கூட்டத்தோடு சேர்ந்து ட்ரெயினில் பெட்டி திருடுறதுல ஈடுபட தொடங்கிட்டான். யார்? ஸ்கூல் ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் கவர்மெண்ட்டில் மெடிசன் கிடச்சி. ஸோ ஒருத்தர் ஒரு துறையை விருப்பப்படுறாங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் படிக்கணும். இன்ஃபார்ம் சாய்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இது படித்தா இப்படி பலன் இருக்குது. சில படிப்பெல்லாம் எடுத்து படித்தா நீங்கள் ஒரு ஃபயர் சர்வீஸ் மேனாக போகிறேன்னா பில்டிங் பற்றி எறியும் போது நான் வேலை செய்ய மாட்டேன், நீங்கள் எனக்கு லீவ் வேணும்னா கேட்குறவங்கலாம் அந்த படிப்புக்கு போகக்கூடாது. இல்லை போலீஸில் போகிறேன், திருடனை துரத்திட்டு போகும்போது எனக்கு அவசரமாக லீவ் வேணும், தலைவலி வந்துச்சு, ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னெல்லாம் எழுதி கொடுக்குறவங்க அப்படிப்பட்ட ஒரு இராணுவத்துக்கு போகிறவங்களும் அதுக்கு தயாராக இருக்கணும். மருத்துவத்துறைக்கு போகிறவங்களும் உயிர் காக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. எந்த டைமும் பணிபுரியத்துக்கு தயாராக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக பண்ணாமல், இல்லை வேறு ஒரு துறையை அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்கன்னா அதில் என்ன பாதகம் சாதகன்றது அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கொண்டு போகிறது தான் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஒரு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட போய் அவங்க கேட்கலாம். நல்ல சார், பேசலாம். நேர் இருக்காங்க சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய சந்தேகங்களை சாப்பிட்டு கேட்கலாம். என்னோட பேர் சூரியபிரபா, சேலம்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்கள் சந்தேகம் என்ன சாப்பிட்டு கேட்கலாம். சொல்லுங்கம்மா, இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், கேட்குது. நான் மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்துருந்தேன் சார். ஓகே. மார்க் 428. மெடிக்கல் கட் ஆஃப் 47. ஓகே. எனக்கு பாராமெடிக்கல் கோர்சஸ் கவர்மெண்ட் படிச்சு. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக முயற்சி பண்ணி பாருங்கள். பாராமெடிக்கல்லே நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த கோர்ஸை விருப்பப்படுறீங்கன்னு தெரியாது. பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்சஸ் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எதை விருப்பப்படுறீங்கன்றது தெரியல. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரசு கல்லூரியிலே கிடைக்குமான்றது நிச்சயமாக சொல்ல முடியல. ஏன்னா உங்கள் கட் ஆஃப் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க, நிச்சயமாக அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை இதை தாண்டி நீங்கள் வேறு ஒரு கல்லூரியில் சேர்றீங்கன்னா ஒரு 500 பெட்டாச்சும் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலை தேர்ந்தெடுத்து சேருங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஓகே சார், அடுத்த நேர் போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
சார் என் பேர் ஜெயமுருகன் சார். சார் என் பேர் ஜெயமுருகன் சார். ஜெயமுருகன் சார், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். டிவியை பார்க்காம பேசுங்க சார் சார். சார் எங்கள் பொண்ணு 149 கட்டாங்க சார். ஓகே சார். சார் இப்போ பிசிஷியன் அசிஸ்டன்ட் ஒரு கோர்ஸ் கேட்குதுங்க சார் பேராமெடிக்கலில். ம் அதை பற்றி எனக்கு விளக்கம் தெரியல. இது எடுத்தால் எப்படி கவர்மெண்ட்டில் கிடைக்குமாங்க சார் தெரிஞ்சுக்கிறதாங்க சார். அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இவங்க பொண்ணு வந்து 149 வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் சேர்ந்து படிக்கலாமான்னு கேட்குறாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன் அதே விஷயந்தான். நிச்சயமாக சேர்ந்து படிக்கலாம், தவறு கிடையாது. கவர்மெண்ட்டில் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நிச்சயமாக அப்ளை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒரு குறைஞ்சது ஒரு 500 பெட் ஆச்சும் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து படித்தா நல்லதாக அமையும். ஓகே சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் விழுப்புரம் மாவட்டம் கொஞ்சம் டிவி பார்க்காம பேச முடியுமா? தள்ளி வந்துருங்க, ஃபோனில் கவனம் செலுத்தி அதில் உங்களுடைய கேள்வியை கேளுங்க. அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். தொடர்ந்து பேசலாம். விழுப்புரம் மாவட்டம் சொல்லுங்க, உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாமா? அதான் என் பையன் நான் எடுத்துருக்குறான். ம் அவனுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம். என்ன படிக்க வைக்கணும்? ஹலோ ஏஐ. ஓகே கிடைக்குமான்னு சொல்லிட்டு பாக்குறேன். சரிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், சார் உங்களுக்கான பதிலை சொல்லுவாங்க. ஸோ 400க்கு மேலே மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, நிச்சயமாக சேர்ந்து படிக்கலாம். ஸோ நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்காப்புல. தொடர்ந்து கவனம் செலுத்தினாப்புலன்னா எந்த துறையை எடுத்தாலும் இப்படிப்பட்ட மாணவர்கள் கொஞ்சம் கடினமாக உழைச்சாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒரு வெற்றியாளராக வருவாங்க. முயற்சியை விட வேண்டாம். கடைசி நாளில் படிக்கலான்ற மாதிரி யோசனைலாம் வேண்டாம். முதல்லேருந்தே இப்போ நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படித்து கொஞ்சம் ஆர்வத்தை பண்ணி அதிகமாக படிக்கணுன்றது கூட அவசியம் இல்லை. இந்த கோர்ஸ் படிக்கும்போதே இன்னொரு கோர்ஸ் சேர்ந்து படிக்க போகிறேன், இதை சேர்ந்து படிக்க போகிறேன், இன்னொருத்தரோட நீங்கள் போட்டியே போட வேண்டாம். நீங்கள் இன்றைக்கி ஒரு பேஜ் படிக்கிறீங்கன்னா ஒரு வாரம் கழித்து ஒரு பேஜ் ஒரு லைன் படிச்சிங்கனாலே நீங்கள் முன்னேற்ற பாதையில் தான் இருக்கிறீங்க. அதை மட்டும் நோக்கி போங்க, வேறு எதுவுமே வேண்டாம். உங்களோட மட்டுமே உங்கள் போட்டி இருக்கட்டும். நீங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியாளராக வருவீங்க. நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். நல்ல சார், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார் என் கட் ஆஃப் 171. நான் ஓசி. ஸோ இப்போ என்னால் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சீட் கிடைக்குமா சார்? நீங்கள் பாண்டிச்சேரியே உங்கள் குடியிருப்பா இல்லை தமிழகமா? இப்போ பாண்டிச்சேரியில் குடியிருக்கோம் சார். எவ்வளோ வருஷமாங்க? 7 years, 7 to 8 years. 7 years. ரேஷன் கார்டெல்லாம் இருக்குங்களா? எஸ் சார். ஸோ இப்போ பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ், அந்த டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, இதுக்கெல்லாம் ரேஷன் கார்டு வந்து தமிழ்நாடு பக்கம். சரி சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் தான் நீங்கள் முயற்சி பண்ணுற மாதிரி வரோம். ஸோ பண்ணி பாருங்கள், கிடைக்குமான்னு நிச்சயமாக சொல்ல முடியல. 171 கிடைக்கலாம். நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்காதீங்க, நிச்சயமாக முயற்சி பண்ணி பாருங்கள். நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்கள் சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம். ஓகே சார். நேர் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஓகே சார், இந்த நேரோட இணைப்பு துண்டிக்கப்படுறது. நம்ம அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சொல்லுங்க, பேசலாம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்கள் சந்தேகத்தை சார்ட்ட கேட்டலாம். நான் ஸ்வேதா. ம் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே. என்னோட கட் ஆஃப் 176. இதுல வந்து எனக்கு டாப் 20 காலேஜஸ் வந்து ஈசி கவுன்சிலிங் மூலியமா கிடைக்குமா? ஸோ 176 டாப் 20 நீங்கள் எந்த வரிசையில் நீங்கள் படுத்துறீங்கன்னு தெரியல. கவுன்சிலிங் மூலமான நீங்கள் சொல்கிறது வந்து மெரிட் அலோகேஷனில் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். கிடைக்குமான்றது என்னாலையும் நிச்சயமாக சொல்ல முடியல. நீங்கள் எந்த பிரிவை சார்ந்தவங்கன்னு சொல்ல முடியல, கொஞ்சம் சிரமந்தான். பரவாயில்ல, டாப் 20 இல்லைன்னா நெக்ஸ்ட்டு 10 நெக்ஸ்ட்டு 20 கிடைக்கிறதுனால நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இல்லை சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருவண்ணாமலையிலேருந்து. திருவண்ணாமலையிலேருந்து சேட்டு. நல்லதுமா, நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். தொலைக்காட்சியை பார்க்காம பேசுங்க. 534 மார்க் எடுத்துருக்கேங்க. ஓகே. சைபர் செக்யூரிட்டி எடுக்கலான்ட்டு கவுன்சிலிங்கில் ட்ரை பண்ணால் கிடைக்குங்களான்ட்டு டவுட்டாக இருக்குது.
நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. 534 வாங்கியிருக்கீங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். இளங்கலை பட்டத்தில் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி எடுத்து படிக்க வேண்டாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு பிரிவை படிச்சுட்டு, இல்லை சட்டம் அந்த மாதிரி ஏதாவது படிச்சுட்டு பிற்காலத்தில் நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். அதுதான் எங்களுடைய பரிந்துரையாக இருக்கும். இப்போ அதுக்கான கோர்சஸை நீங்கள் தேடி போக வேண்டாம். நீங்கள் படிக்கிற பாடத்திட்டத்திலே வரும். இது இல்லாமல் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டுன்றது இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்டாக போயிட்டுருக்குது. அதுக்கெல்லாம் தனித்தனி கோர்சஸ் வேறு நிறையா இருக்குது. நீங்கள் என்ன தான் இதெல்லாம் படித்தா கூட அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வரும். ஸோ மேற்கொண்டு நீங்கள் அதை நோக்கி இப்போத்துக்கு நீங்கள் பயணிக்க வேண்டாம். ஓகே சார், அடுத்த நேர் போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம், திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் நான். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன ஸ்டார்ட்டை கேட்கலாம். சார் ஒன்றும் இல்லை, வெட்னரி இந்த ஆண்டு எவ்வளோ கட்டப் வரும்? அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இவர் ரொம்ப துல்லியமான ஒரு கேள்வி வச்சுருக்காரு. இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரோன்ட்டு நம்மளால் சொல்ல முடியல. பட் இது எல்லாமே வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு நடக்கிறது தான். அவங்க போய் இணையதளத்தில் போயிட்டு அவங்க தேடி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த வருஷம் இப்போ தான் மார்க்ஸ் வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் சீட்ஸ் கூடலாம், எப்படி இருக்குதுன்னு தெரியல. எல்லாமே அரசு கல்லூரியாக இருக்குது. ஸோ வெட்னரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு 7.5% அலோகேஷன் முடிச்சிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் முடிச்சிடுவாங்க. அப்புறம் வந்து மிச்சம் எல்லாம் ஒரு கேட்டகரி பிரகாரம் வரும். மதிப்பெண்கள் அடிப்படையில் வரும். போடாமல் இருந்துடாதீங்க. நிச்சயமாக போட்டு தான் நீங்கள் ஆகணும். போட்டு பார்த்து முயற்சி பண்ணி பாருங்கள். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வெட்னரி சயின்ஸில் வந்து பிவிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பவுல்ட்ரி டெக்னாலஜி இருக்குது. அது இல்லாமல் வேறு சில கோர்சஸும் இருக்குது. நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்றதும் சரியாக தெரியல. ஒருவேளை பயோடெக்னாலஜி கூட அங்கே இருக்கலாம். ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி கூட அங்கே இருக்குது. எதுன்றதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். கிடைச்ச பிறகு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எதை சேரலான்ட்டுன்னு. இந்த டைம் வந்து நீங்கள் 2 கோர்ஸ்க்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது நல்ல ஒரு விஷயமாக தான் அமையும். வெட்னரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், வேறு எதுவும் உங்களுக்கு விருப்பமோ இதெல்லாம் கூட போட்டு பார்க்கலாம். கிடைக்கும் பட்சத்தில் அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் எதில் சேர்றது அப்படின்ட்டு. ஓகே சார், அடுத்த நேர் போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நாங்கள் புடியாத்துலேருந்து பேசுகிறேன் சார். நல்லம்மா, உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் எழிலட்சி சார். எங்க பையன் படிச்சிருக்கான் சார், +2. நல்லதும்மா. உங்கள் சார் சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்ன? உங்கள் பையனுக்காக கேட்டிருக்கீங்க, கேட்கலாம். எங்க பையன் தமிழ் மீடியம் தான் சார் படிச்சா. சரிம்மா. அவரு வந்து என்ன சார் படிக்க வைக்க 483 மார்க் எடுத்துட்டாரு சார். ஓ, வாழ்த்துக்களுங்க. நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காரு உங்கள் பையன். நிச்சயமாக வருங்காலத்தில் நீங்கள் இன்னும் பெருமைப்படுற மாதிரி தான் உங்கள் பையன் பாதையை நோக்கி போயிட்டுருப்பாப்புல. உங்கள் பையனுக்கு எது பிடிக்குதுன்னு பாருங்கள். எல்லா கல்லூரிகளில் வந்து 2 விதத்துலையும் சொல்லி கொடுக்குறாங்க. 2 விதத்துலையும் பரீட்சை எழுதலாம். தமிழ்லையும் எழுதலாம், ஆங்கிலத்துலையும் எழுதலாம். ஒருவேளை கணிதம் சேர்ந்து படிக்கிறாருன்னு வச்சுங்க. அவர் கணிதம் ஃபஸ்ட் செமிஸ்டர், செகண்ட் செமிஸ்டர், 3rd, 4th, 5th, 6th எல்லாமே 2த்துலேயும் எழுதலாம். தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். ஒன்றும் சிரமம் கிடையாது. இன்ஜினியரிங் படிக்கிறனாலும் படிக்கலாம். ஒருவேளை இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்கணும்னு நினச்சா கூட முதல் ஆண்டு வேணுன்னா சிரமமாக இருக்கலாம். அதை மேக்கப் பண்ணிடலாம். ஒன்றும் சிரமம் கிடையாது. நிச்சயமாக பண்ண முடியும். நல்லா பண்ணுவார். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். அவர் ஒரு சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கட்டும். நல்ல ஒரு சாதனையாளராக வருவார். நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு சார்ட்ட உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். நல்லதும்மா, உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். என்னோட கட் ஆஃப் வந்து 180. பாராமெடிக்கல்ல கவுன்சிலிங்ல கிடைக்குமா? கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். 180 வந்திருக்கு. பேராமெடிக்கலில் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். பேராமெடிக்கலில் என்ன படிக்கலான்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்குது? அதை முடிவு பண்ணிட்டீங்களா? வெட்டினரி சயின்ஸ் லேப் டெக்னீஷியன் படிக்கலாம்னு இருக்கேன். மறுபடியும் சொல்லுங்கள், என்ன கோர்ஸ் சொன்னீங்க? லேப் டெக்னீஷியன். லேப் டெக்னீஷியன் கிடைக்கும். பேச்சுலர் ஆஃப் லேப் டெக்னாலஜி, BMLTன்னு வாங்க, பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படின்னு வாங்க. அந்த கோர்ஸ் கிடைக்கும். அதுலேயே டிப்ளமோ கோர்ஸ் கூட இருக்குது. நீங்கள் BMLTயை சேர்ந்து படிக்கலாம். நல்லது சார், அடுத்த நேர் போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க, உங்கள் பேரை சொல்லிட்டு உங்கள் சந்தேகத்தை சாப்பிட்டு கேட்கலாம். நேயர் டிவியை பார்க்காம பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த நேயருக்காக நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ரிசல்ட்னால நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம்னா கேட்கலாம். நான் வந்து 497 மார்க் எடுத்திருக்கேன். என்னோட கட் ஆஃப் 156 வருது. ஓகே. நான் AICS படிக்கலாம்னு இருக்கேன். என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸுங்களா?
டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் படிக்கலான்னு இருக்கிறீங்க. எங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா? எங்கே கிடைக்குமான்னு கேட்குறீங்க? நல்ல காலேஜ் கவுன்சிலிங்கில் கிடைக்குமா? கொஞ்சம் சிரமந்தான், எங்களுக்கு சொல்கிறதுக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் வருத்தப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் நல்லா கிடைக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் நீங்கள் டேட்டா சயின்ஸ் நீங்கள் தனியாக கூட படிச்சுக்கலாம். கம்பெனிஸில் வேலைக்கு எடுக்கும்போது ஏதாவது ஒரு டொமைன் நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட டேட்டா சயின்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இப்போவே நீங்கள் போகணுன்ற மாதிரி கூட ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. நீங்கள் மேற்கொண்டு கூட நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே சார், நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் கல்லூரி முக்கியம் அப்படின்னு சொன்னோம். நல்ல மதிப்பெண் இருந்தால் தான் நல்ல கல்லூரி கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம குறைவான மதிப்பெண் இருந்து நல்ல கல்லூரி கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுக்க முடியாது. என்ன சார் பண்ண முடியும்? நல்ல ஒரு சமுதாயத்துக்கு அவசியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. எல்லாமே கல்லூரி இதோட முடிஞ்சிடுறதில்ல. எப்பவுமே எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்ம எந்த அளவுக்கு படிப்படியாக நம்மளை வளர்த்துட்டு வரோம். கல்வி தகுதின்றது ஒரு அடிப்படை ஒரு வேலைக்கு போகிறதுக்கு. அதுக்கு தாண்டி நம்ம படிப்படியாக பண்ணிட்டு வரணும். ஒருவேளை இப்போ ஒரு அந்த ஊரை விட்டு அவங்களால வெளியில் போக முடியல, ஏதோ காரணத்துக்கு அந்த ஊரில் தான் படிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த ஊரில் ஒரு பிரபலமான கல்லூரி இல்லை, குறைவான மதிப்பெண்கள் தான் வாங்கியிருக்காங்க. ஏதோ காரணத்தினால உடல்நலம் சரியில்லாமல் போயிருக்கலாம், மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கலாம், வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், மதிப்பெண் குறைஞ்சிருக்கலாம். ஏன் போன வாரம் கூட நான் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் முகமே மாறி போயிடுச்சு. என்னன்னு கேட்டேன். இல்லை இப்போ தான் கால் வருது ஸ்கூல்லேருந்து, பையனை 7th எக்ஸாம் நான் காத்தால் தான் விட்டு வந்தேன், பரீட்சைக்கு வரலன்றாங்க. எல்லா பரீட்சையும் எழுதிட்டால் தான் கடைசி பரீட்சை. இப்படி தான் விளையாட்டாக தான் இருப்பாங்க பிள்ளைங்கன்றது. ஸோ அப்படி ஆகும் பட்சத்தில் எந்த ஒரு இதுவும் வேண்டாம். மேற்கொண்டு நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு இது தோல்வின்றது கிடையாது. யாராச்சும் அரசியல்வாதி ஒரு தொகுதியில் தோத்துட்டாங்கன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சிச்சின்னு போயிடுவாங்களா? எவ்வளோ தான் குறைச்சி வாங்கினாலும் போட்டி போட தான் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பணம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஒரு வியாபாரியும் அதே மாதிரி தான். சின்னதாக ஆரம்பித்தாலும் பெருசாக்கணும்னு தான் யோசிப்பாங்க. ஸோ படிப்புலையும் அப்படி தான். இன்றைக்கி நமக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரியாமல் பல விஷயங்கள் இருக்கலாம், இந்நாள் வரைக்கும் நமக்கு ஆர்வமே இல்லாமல் கூட இருந்துக்கலாம். இன்றைக்கி அவசியம் படும்போது நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம், ஆசிரியர்கிட்ட கேட்டுக்கலாம். இல்லை அதுக்கான நம்ம தனியாக கூட நம்ம முயற்சி எடுத்து நம்ம படிப்படியாக தான் முன்னுக்கு வந்தாகணும். நல்ல சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? குட் ஈவினிங் சார், நான் பேசுகிறேன். நான் என் பேர் ஜெஸ்டின். நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் கிளியர் பண்ணியிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். எனக்கு இதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் போகிறதுல வந்து அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாருமே இன்ஜினியரிங் அதே போயிட்டு இருக்காங்க. அதான் சரி இது சாஃப்ட் அக்கௌண்டன்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. என்ன பண்ணலான்னு ஆசைங்க உங்களுக்கு? உங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஆசை? இன்ஜினியரிங் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, வேற என்ன படிக்கணும்னு உங்களுக்கு விருப்பம்? எனக்கு அது சம்பந்தம் கஸ்டமர் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்லை கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது. நீங்கள் என்ன குரூப் படிக்கிறீங்க மறுபடியும் சொல்லுங்கள். என்னென்ன சப்ஜெக்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியும் படிக்கிறீங்களா? ஸோ கடைசியாக உங்களுக்கு எந்த துறை விருப்பப்படுதுன்னு சொல்லும்போது தான் வாய்ஸ் போயிடுது. மறுபடியும் கொஞ்சம் அதை சொல்லுங்கள், கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி பண்ணலான்ற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்குது. கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், உங்களுக்கான பதில் சொல்கிறோம். ரொம்ப அழகாக கால் பண்ணி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பொறியியல் துறையில் விருப்பம் இல்லை, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இல்லைனா ஆர்ட்ஸ் படிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக சேர்ந்து படிக்கலாம். மேற்கொண்டு நீங்கள் 12th முடித்த கையோட கூட நீங்கள் சிஏ பண்ண போகலாம், ஒரு டிகிரி முடிச்சுட்டு கூட நீங்கள் போகலாம். ஸோ மேத்ஸ் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இல்லைனா கூட வேறு ஒரு கட்டத்தில் இல்லை கொஞ்சம் லைட்டாக எடுக்கணும், பிபிஏ, எக்கனாமிக்ஸ் இப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து படிச்சுட்டு நீங்கள் போகலாம். காமர்ஸ் வந்து ஃபுல் டைமில் வந்து கொடுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் வந்து காமர்ஸ் படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்ப்பாங்க. பரவாயில்ல, அது படிக்கணுன்றது இல்லை. என் அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் எல்லா பிரிவிலேருந்தும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பார்த்துருக்கேன். ஜுவாலஜி படிச்சுட்டு சிஏ பாஸ் பண்ணவங்கள பார்த்துருக்கேன், ஃபிலாசபி படிச்சுட்டு சிஏ படித்தவங்கள நான் பார்த்துருக்கேன், சைக்காலஜி படிச்சுட்டு சிஏ படித்தவங்கள பார்த்துருக்கேன், மேத்ஸ் படித்து சிஏ படித்தவங்கள பார்த்துருக்கேன். எல்லா துறையிலேருந்து போக முடியுது. இன்னும் சொல்லப்போனால் மருத்துவம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா சிஏ பாஸ் பண்ணவங்களையும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக போக முடியும். நீங்கள் படிக்கணும்னு எப்போ விருப்பத்தை தெரியப்படுத்திட்டீங்களோ நீங்கள் ஒரு பெரிய ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு சிறந்த வெற்றியாளராக வருவீங்க. இல்லை சார், அடுத்த நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் திண்டுக்கல்ல பேசுறேன். என் பேர் நிஷா. நான் வந்து 415 வாங்கியிருக்கேன். ஓகே நிஷா, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கள் நிஷா, 415 வாங்கியிருக்கீங்க, திண்டுக்கல்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்கள் சந்தேகம் என்னங்க? நான் இசிஇ படிக்கணும்னு நினைக்கிறேங்க சார். எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? இன்ஜினியரிங்கில் கட் ஆஃப் எவ்வளோ வருதுங்க? 140 மேலே கேட்குறாங்க. சிரமந்தான் நிஷா, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது சிரமந்தான். முயற்சி பண்ணி பாருங்கள். கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். வேறு கல்லூரிகளில் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஓகேங்க சார்.
நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் எங்க அக்கா 174 கட் ஆஃப் எடுத்துக்கிறேன் சார். ஓகே. கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார் பிசிக்கு? அக்ரிகல்ச்சர் கிடைக்குமான்னு கேட்குறீங்களா? எஸ் சார், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்கணும். ஓகே ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், உங்களுக்கான பதில் சொல்கிறோம். இவங்க வந்து 170 வாங்கியிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜில் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கலந்து ஆலோசனை முறையில் தான் நடக்குது, ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு தான் நடக்குது. நிச்சயமாக அவங்க முயற்சி பண்ணணும், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அக்ரிகல்ச்சர் காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை, பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர் இருக்குது, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இருக்குது, இது இல்லாமல் பயோடெக்னாலஜி இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, இப்படி சில கோர்சஸ் இருக்குது. கொஞ்சம் அந்த சைட்டில் போய் கொஞ்சம் அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தீவிரமாக தேடி பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் சார். என் பேர் மகேஸ்வரன், சென்னை மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன். இந்த கால் வந்து என்னோட டாக்டருக்காக. பேசலாம் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க சார். இப்போ அவங்களுக்கு இன்ஜினியரிங் கிட்ட 176. சொல்லுங்க சொல்லுங்க. 176 வாங்கியிருக்காங்க, வாழ்த்துக்கள். நன்றி சார். இப்போ நாங்க வந்து அந்த இசிஇ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். அவங்க கவர்மெண்ட் காலேஜ் அந்த மாதிரி எனி அந்த வேற இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்டு நீங்க தேடிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் காலேஜ் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் கோட்டால கிடைக்கிற மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படிதானங்க? கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஒருவேளை சென்னையிலேயே கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, வெளியூர் போகிறதுக்கு கொஞ்சம் தயாராக இருங்க. சென்னையில் கொஞ்சம் கட் ஆஃப் ஹையாக தான் இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள் பார்க்க போனால் அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய எம்ஐடி, இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி தான், அழகப்பா, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கட் ஆஃப் ஹையாக தான் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய கல்லூரியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கணும், கிடைக்கும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் சார். சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் சார். நல்லம்மா, உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார், என் பொண்ணு பயோமெட்ரிக் எடுத்திருந்தா சார். இப்போ 185 கட் ஆஃப் இருக்கு. மெடிக்கல் லைன்ல போகலாமா இல்லைனா இன்ஜினியரிங் லைன்ல போகலாமா சார்? கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சார். ஓகே, இப்போ 185 வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து படித்தது மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிங்களா? ஆமாம் சார். இப்போ மெடிசன் போகலாமான்னு கேட்குறீங்க, அப்படி இல்லை இன்ஜினியரிங் போகலாமான்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். இன்ஜினியரிங் லைன்ல போனா 178 இருக்கு சார் கட் ஆஃப். மெடிக்கல் லைன்ல போனா 185 வருது சார். 185. ஆனால் மெடிக்கல் எல்லாம் வந்து நீட் மார்க்ஸ் அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. நீட் பரீட்சையில் இன்னும் வந்துருச்சுங்களா ஸ்கோரு? இன்னும் நமக்கு தெரியல இல்லைங்களா? இல்லை சார், நீட் அட்டெண்ட் பண்ணல சார். பண்ணலை. ஸோ அப்போ மெடிக்கல் நீங்கள் சொல்கிறது வந்து பேராமெடிக்கல்ன்ற மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம் சார். ஸோ ரெண்டுத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்ஜினியரிங் அவங்க தேர்வு பண்ணி படிக்கலாம், நல்லா படிப்பாங்கன்றது தெரியுது. ஸோ இன்ஜினியரிங்கில் கூட அவங்க பயாலஜி இதிலெல்லாம் நிறைய மார்க் வாங்கிட்டாங்கிறதுனால பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி அப்படிலாம் வேண்டாம். கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸே படிக்கட்டும். சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இப்படிப்பட்ட பிரிவை அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கட்டும். மேற்கொண்டு மாறணுன்னா லைன் மாறிக்கலாம். மேற்கொண்டு அவங்க என்வாயர்மெண்டல் சயின்ஸ் அப்படிலாம் போனோன்னா போய்க்கலாம், பயோடெக்னாலஜி போனோன்னாலும் போய்க்கலாம், எவ்வளோ நாளும் நம்ம மாறிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சாலும் சேர்ந்து படிக்கட்டும். நல்லா சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா ஹலோ, சொல்லுங்க சார், இணைப்பில் தான் இருக்கீங்க சார், பேசலாம் சார். ஐயா நான் என் பேர் வந்து குமரன், திருவல்லிக்கேணில இருந்து பேசுறேங்க. நல்லது சார். சார், என் பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து 545 இது எடுத்திருக்கா சார். கட் ஆஃப் வந்து 180 சார். அவங்க வந்து சிஎஸ்சி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது வந்து எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா சார்? சரி, ரொம்ப 43 மார்க் எடுத்திருக்காங்க ஐயா. 180 கட் ஆஃப் வருது இல்லைங்களா? நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கால் பண்ணுறீங்க. எல்லா பெற்றோர்களுக்கும் ரொம்ப ஆர்வம், அவங்க பிள்ளைகள் பெரிய ஆட்களாக வரணும்னு. அந்த ஆர்வத்தில் நீங்களும் கால் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட பேசுகிறது. உங்கள் பொண்ணு நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, 180 வாங்கியிருக்காங்க. எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். நிச்சயமாக அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜ்லேயே கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கான முயற்சியில் இறங்குங்க, நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே சார், நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த முன்பு அழைச்ச நேருக்கு நம்ம இன்னொரு சின்னதாக ஒரு இதுவும் கொடுக்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் 5 இயர் இன்டகிரேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் ஒன்று இருக்குது. அது இன்ஜினியரிங் எல்லாம் அட்மிஷன் முடிஞ்ச பிறகு தான் பண்ணுவாங்க.
ஸோ அதுக்கும் இந்த நேயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. 5 இயர் இன்டெகிரேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், 5 இயர் இன்டெகிரேட்டட் ஐடி கோர்ஸ் இருக்குது. ஸோ கிண்டி கேம்பஸ் சென்னையிலேயே படிப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி பிரிவும் அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாம். நல்ல சார். இணைப்பில் நேர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். பேர் சார்? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் முகமது வாசிப் சார். முகமது வாசிப் சார், உங்கள் சந்தேகம் என்ன ஸ்டார்ட் கேட்கலாம் சார். தொலைக்காட்சியை பார்க்காம பேச முடியுமா? பார்க்கல சார், நான் தொலைக்காட்சியை பார்க்கல சார். இப்போ என்னோட பையன் வந்து ஆக்சுவலி முகமது வாசிப் என்னோட பையன் பேரு. மார்க் பார்த்தீங்கன்னா 414 மார்க் எடுத்துருக்காங்க. ஓகே சார். இப்போ வந்து பையன் வந்து ஏதாவது டேட்டா சயின்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்ல. அது முயற்சி பண்ணால் கிடைக்குமா சார்? நிச்சயமாக கிடைக்கும். நிறைய கல்லூரிகள் இருக்குது. பட் இப்போத்துக்கு கொஞ்சம் தவிர்க்கலாம். முதல்ல ஒரு இளங்கலை பட்டம் படிக்கலாம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு டேட்டா சயின்ஸ்க்கு போயிடலாம். ஓகே சார். அடுத்த நேருக்கு நினைக்கிறேன் சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் லலிதா சார், புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறோம். 175 எடுத்திருக்காங்க சார். கவர்மெண்ட் காலேஜில் சார், ட்ரிபிள்இ, இசிஇ. எந்த ஊர்னாலும் பரவாயில்லையா? இல்லை உங்கள் ஊர்லேயே எந்த ஊர்னாலும் பரவாயில்ல. இல்லை எந்த ஊர்னாலும் பரவாயில்ல சார். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும், இல்லை கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இசிஇ கிடைக்குமா சார்? இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா சார்? இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். முயற்சி பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. நிச்சயமாக முயற்சி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சிரமம், ஆனால் கிடைக்கும். கவுன்சிலிங்லேயே கிடைக்குமா சார், இல்லை செகண்ட் கவுன்சிலிங்கில் போகணுமா சார்? ஃபர்ஸ்ட்டில் வர்றது கொஞ்சம் சிரமம் தாங்க. வரதுக்கான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் 200லேருந்து 175 கட் ஆஃப் தானே சார் சொல்கிறாங்க? நீங்கள் எல்லா தகவலும் முன்கூட்டியே வாங்கி வச்சுருக்கீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி தான் மதிப்பெண்கள்லாம் வந்திருக்கு. இந்த வருஷம் எப்படி கட் ஆஃப் இருக்குன்றதும் நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியல. இந்த வருஷம் புதுசாக வேறு கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எதுக்கு நிறைய தேவை இருக்குதுன்றதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் நீங்கள் நிச்சயமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி சார் இருக்குது? ஒரு நிமிஷம், இந்த உங்கள் கேள்விக்கு முதல்ல முழுசாக பதில் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். சீட் கிடைக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக சேர்க்கலாம். இப்போ அடுத்த கேள்வி, இசிஇக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் வாய்ப்புகள் எப்படி இருக்குது? நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒருவேளை ஒரு இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு ஐசி டிசைன் பண்ணணும், இல்லை அதுக்கு மேற்கொண்டெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்டி இன்னும் கொஞ்சம் மேற்படிப்பு படிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி, இல்லை ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி, இல்லை ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் நீங்கள் அரசு கல்லூரி மாதிரி இடத்துலலாம் சேர்ந்து படித்து வரும்போது வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக உண்டு. ஓகே சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டு என்னுடைய கேள்விகளுக்கும் நேருடைய கேள்விகளுக்கும் உயர்வுகள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி. நேர்களே, மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சி இன்றைய அமர்வு இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை மற்றொரு புதிய தலைப்பில் மற்றொரு புதிய விருந்தினருடன் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.